ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கலைச்சல். ஒரு வாழ்க்கையோட அடிப்படையில் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு பெண் இந்த சமுதாயத்தில் தனியாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டமா அப்படின்றது ஒரு சிம்பிள் கொஸ்டினாக தான் நான் நினச்சது. ஆனால் உண்மையிலுமே தனிமையாக வாழ்கிறது தான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு ஒரு பிரச்சனை. அவ்வளோ ஒரு சமுதாயத்தில் வாழவே முடியாத ஒரு சூழல். அந்த பெண்ணை வாழவே விட மாட்டாங்க. தனியாக தனித்து நின்று வேலை செய்கிறது ஒரு பக்கம், அவங்க உடம்பு ரீதியாக கஷ்டப்படுறது ஒரு பக்கம், உடல் ரீதியாக. அதை தாண்டி இன்னமும் என்ன சொல்கிறது, பல பேர் பல விதங்கள் விமர்சனங்கள் அந்த தாண்டி வாழ்கிறது தான் பெரும் கஷ்டம். அது ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல. அந்த நம்ம கூட இருக்கவங்களே அப்போதைக்கு மட்டும் ஓகே அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போக போக அவங்களே கூட இருக்கிறவங்களே தேவையில்லாமல் பேசுவாங்க பாருங்கள். அதை தாங்கிக்கவே முடியாது. மற்றவங்க கூட சரி முன்ன பின்ன தெரியாதவங்க பேசுகிறாங்க அப்படிங்கலாம். ஆனால் கூட ட்ராவல் பண்ணுறவங்க நம்ம பற்றி பேசும்போது இன்னும் இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, பொசிசிவாக என்னன்னு தெரியல. நம்ம வாழ்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, இல்லை எப்படி அதை எடுத்துக்கிறாங்கன்றது தெரியல. நம்ம ஆட்டிடியூட் பற்றி அவங்க என்னத்துக்கு முடிவு பண்ணுறது, அவங்க என்ன டிசைட் பண்ணுறது? நம்ம எவ்வளோ ஒரு கஷ்டத்தை மத்தியில் நம்ம பெண்கள் நம்ம குழந்தைக்காக நம்ம ஃபேமிலிக்காக நம்ம ஓடுறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? உள்ளே எவ்வளோ வேதனையில் இருந்து வெளியே அதை காட்டிக்காமல் எந்த ஒரு அதாவது மற்ற ஆண்கள் நம்மளை அட்வான்டேஜாக எடுத்துக்காத அளவுக்கு நம்ம கரெக்டாக ஹஸ்பண்ட் இருந்தால் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி ஒரு பெண் போகிறது தப்பா? அதான் ஹஸ்பண்ட் இல்லைன்னா, நான் பொதுவாக பேசுகிறேன், ஹஸ்பண்ட் இல்லைன்னா பூவும் நெத்தியில் வைக்கிற குங்குமமும் அது என்ன சொல்கிறது மஞ்சள் கயிறும் அது என்ன சொல்கிறது கணவருக்கு கொடுத்தது. மற்றதெல்லாம் கூட என்ன சொல்கிறது பிறக்கும்போது கூட எல்லாமே போட்டுலாம் வரலையே. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மஞ்சள் கயிறு குங்குமம் பூ கூட என்ன சொல்கிறது அம்மா வச்சுக்கிட்டது தான். மஞ்சள் கயிறும் இங்கே வைக்கிற குங்குமம் மட்டும்தான் ஹஸ்பண்டுக்கு சார்ந்தது. அதை மட்டும்தான் இல்லை, மற்றது எல்லாமே பண்ண அந்த பெண்ணை தவறாக அப்போதைக்கு ஒரு சூட்டில் ஓரளவுக்கு இறந்த புதுசுலனா ஆதரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போக 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 அதே பெண் தான் அதே மாதிரி தான் நடக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெண்ணை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அது எப்படி இந்த சமுதாயத்தில் இப்படியெல்லாம் நினைக்க தோணுது?